1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து லட்சக்கணக்கில் சம்பாதித்திருந்தாலும் தனது கடைசி காலகட்டத்தில் தன்னை கவனிக்க ஆளில்லாமல் ஒரு அனாதை போல வாழ்ந்து வருவதாக காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தவர்தான் நடிகர் லூஸ் மோகன். லூஸ் மோகனை பொறுத்தவரை மோகனசுந்தரம் என்ற இயற்பெயரோடு காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே இவர்களது குடும்பம் அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்திற்கு குடிபெயர இவரது தந்தை ஆறுமுகம் 1940 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக வலம் வந்தார். லூஸ் ஆறுமுகம் என்ற பெயரோடு தனது தந்தை சினிமாவில் வலம் வர பிற்காலங்களில் இவரும் ஒரு நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் 1944ஆம் ஆண்டு ஹரிச்சந்திரா என்ற திரைப்படத்தில் பி.யு. சின்னப்பாவுடன் இணைந்து நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார் லூஸ் மோகன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன் என அப்போதைய முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்திருந்தார். என்னதான் அதன் பின் இவர் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் பிற்காலங்களில் கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோரின் திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் புகழ் பெற்றவர். 1979ஆம் ஆண்டு வெளியான சிவகுமாரின் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படமே லூஸ் மோகனுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. அந்த திரைப்படத்தில் தான் மோகன சுந்தரத்திற்கு அவரது தந்தை லூஸ் ஆறுமுகத்தின் பட்டப்பெயரை இணைத்து லூஸ் மோகன் என்ற பெயரை வைத்தார் நடிகர் சிவகுமார். அதன் பின் தமிழ் சினிமாவில் மெட்ராஸ் பாஷையை மிகவும் கனக்கச்சிதமாக பேசி புகழ்பெற்ற லூஸ் மோகன் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மராத்தி, போஜ்புரி, ஹிந்தி, துளு என பல மொழிகளில் 1000க்கும் அதிகமான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் காமெடி கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தி இருந்தார். தனது கலை சேவைக்காக கடந்த 2000ஆம் ஆண்டு கலைமாமணி விருது பெற்றவர். கடைசியாக தங்கர் பச்சானின் அழகி திரைப்படத்தில் நடித்திருந்தார். லூஸ் மோகனின் மனைவி பச்சையம்மாள் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக பின் குடும்பத்தினரின் ஆதரவில் வாழ்ந்து வந்த நடிகர் லூஸ் மோகன் ஒரு கட்டத்தில் தனது பிள்ளைகளின் மீதே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதாவது, எனக்கு ஒரு மகன் 3 மகள்கள் இருந்த சூழ்நிலையில் தனது மகன் மருமகளின் பேச்சை கேட்டு தன்னை கவனிக்க மறுப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் பெற்றோரை கவனிக்க தவறும் நகரங்களில் சென்னையே முதலிடத்தில் இருப்பதாக ஒரு செய்தித்தாளை எடுத்து வந்து விழிப்புணர்வோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கண்ணை சுருக்கி சுருக்கி அவர் பேசும் வசனங்கள் ரசிகர்களை எப்படி சிரிக்க வைத்ததோ கடைசி காலத்தில் அவரது கண்ணீர் ரசிகர்களை மனமிறங்க செய்தது. ஆரம்பத்தில் மேடை நாடகங்கள் மூலம் தனது நடிப்பு திறனை வளர்த்து பின் திரைப்படங்கள் மூலமாக பிரபலமான நடிகர் லூஸ் மோகன் பல கஷ்டங்களை கடந்து ஒரு நடிகராக உருவெடுத்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்த நடிகர் லூஸ் மோகன் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது 84 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.